லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்திங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 27/9/2025க்கான கஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நாளைக்கான பம்பர் குழுக்கள் ஓகே, பம்பருக்கான குழுக்கள் ஓகே. நம்ம எப்பயும் போல் டெய்லி சார்ட் மெத்தட் வச்சு தான் நம்ம வந்து நாளைக்கு ஆல் போர்டு தான் எடுக்க போகிறோம். ஓகே, மேக்ஸிமம் இன்னைக்கு வரும். எப்பயுமே பம்பர் குழுக்கள் நம்ம டெய்லி சார்ட் வச்சு தான் எடுப்போம். அதே மாதிரி நம்ம டெய்லி சார்ட் வச்சு தான் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 26ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 907. நம்ம என்ன கொடுத்தோம் பாட்டு வந்துடலாம். மழை நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 4 அல்லது 0 வந்து கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனால் நம்ம வந்து சி போர்டுக்கு தான் மெத்தட்ஸ் வந்து சி போர்டு கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வந்து பாஸ் ஆகிருக்கு. மார்க் பண்ணி கொடுத்தது நம்ம எப்பவுமே 2 நாளாக மார்க் பண்ணி கொடுத்தது மிஸ் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்தது சி போர்டு பி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம சி போர்டு கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. ஆல் போர்டு வச்சுருந்தா ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏபிசிஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு வின்னிங்ஸ் வந்து அடிச்சாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 07 வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து வின்னிங்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, வந்து நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அவங்க கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் ஏர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம்ல. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கிங் டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. புக்கிங் பண்ண முதல் லாஸ்ட் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா, என்கிட்ட 2 டிஜிட்டல் சிங்கிள் போர்டு ஏவிபிசிஎஸ்சி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸோடு இருக்குது. நீங்கள் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் வச்சுங்க. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, வீக்லி சார்ட் வந்து நம்ம இந்த மெத்தட் வந்து சரியாக சூட் ஆகல. ஓகே, அதனால தான் நான் வந்து வீக்லி சார்ட்டு போடல இந்த மெத்தடில். அதில் நான் வீக்லி சார்ட் எடுத்துருப்பேன். மெத்தட் ஒர்க் ஆகாமல் இருக்கிறனால தான் மிஸ் ஆகுது. அதனால் நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days எடுத்துக்கலாம். இதில் 144 144 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் போடுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 144 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் வந்து ஆர்ஏடி இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆர்ஏடி இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து நம்பர் ரூட்டு கரெக்டாக வருது, இல்லைன்னா வந்து மிஸ் ஆகுது. அதனால் நீங்கள் ஆர்ஏடி இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்க. நீங்கள் கால் எடுக்கிற மாதிரி இருந்தால் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 357. ஓகேவா, 357 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நமக்குன்னா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 144 வச்சடியில் நமக்கு 6 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 960. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 960 டேன் ஆப்ஷன் 357 போர்டில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 960 வச்சடியில் நமக்கு 4 7 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 879. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 879 டேன் ஆப்ஷன் 357 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 9. ஓகேவா, 4 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 879 வச்சடியில் நமக்கு 4 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இதில் அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 907. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 907 டேன் ஆப்ஷன் 357 போர்டில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 7. ஓகேவா, 6 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 907 வச்சடியில் நமக்கு 6 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம எந்த போர்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் அடுத்த நாள் 6ஆம் நம்பர் பாஸ் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் 7ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு ஏ போர்டில் 9ஆம் நம்பர். ஓகேவா, ஏ போர்டுக்கு 6 7 வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஆனால் பி போர்டில் 2 நாள் வந்திருக்கு. ஏ போர்டுக்கு 6 7 வரலாம். அப்படி மிஸ் ஆச்சுன்னா சி போர்டுக்கு 6 7. ஓகேவா, 7 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆச்சுன்னா 6 7 சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 6 7 தான் நம்ம கணிப்பில் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஓகேவா, ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து மீண்டும் 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். 6ஆம் நம்பர் வந்து நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா, ஓகே, நம்ம அடுத்தபடி நம்ம 4 days வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து 144. இந்த 144 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்னன்னு பார்த்தலாம். ஓகேவா, அதில் 144
44 போட்டுக்கிறோம். இதில் மீண்டும் டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 369. இதில் லாஸ்ட்டாக கேட்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 6 அல்லது 3 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 144 வச்ச அடியில் நமக்கு 6 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 960. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவான்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 960 டேன் ஆப்ஷன் 369 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 960 வச்ச அடியில் நமக்கு 8 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 879. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 879 டேன் ஆப்ஷன் 369 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 879 வச்ச அடியில் நமக்கு 7 கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 907. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 907 டேன் ஆப்ஷன் 369 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 9 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 907 வச்ச அடியில் நமக்கு 1 வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த போர்டில்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு 6 8 நமக்கு சி போர்டு 7. ஓகேவா? இது வந்து கேரண்டியாக வந்து கொடுக்க முடியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு தான் 1ஆம் நம்பர் வந்தால் வரணும். ஓகே, இந்த மாதிரி தான் கணிப்பில் வர மாதிரி இருக்குது. ஏ போர்டுக்கு 1 வந்தால் வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஏ போர்டுக்கு 1 வரணும், ஆனால் சி போர்டுக்கு 9 வரணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வரணும். ஏ போர்டுக்கு 1 அல்லது சி போர்டுக்கு 9 இந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்குது. ஓகேவா? அதனால தான் நான் வந்து கொடுக்குறேன். இந்த போர்டு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நாளைக்கு நான் ஆல் போர்டை நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி இருந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 7. ஓகேவா? 6 7 இந்த நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து 7ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுக்குறோம். இதில் 1 அல்லது 9ஆம் நம்பர் வந்து எடுத்து வைக்கவா. 1 9லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ணும்போது அந்த 1 அல்லது 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வந்தால் 9ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? 7 அல்லது 9 இந்த 2 நம்பரை வந்து டார்கெட் பண்ணுங்கள். கம்பல்சரி யூனிக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 79 97 71 17 69 96 61 14 நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 907. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வின்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் வந்து ஒரு சில பேர் கமெண்ட் காட்ட மாட்டேங்குது, என்னென்னு தெரியல மக்களே. ஓகேவா? அதனால் வந்து கமெண்ட் வந்துச்சுன்னா எடுத்துங்க. உங்கள் கல்யாணம் வருத்தப்படாதீங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல ஏ போர்டுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வந்து 7ஆம் நம்பர் வந்து போயிடுச்சு. இதே நான் ஒரு ஆல் போர்டு டைப் பண்ணியிருந்தால் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்கலாம். அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா மகாராஜா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 97 கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ஷாட்டில் 97 வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான கசிங் வந்து கொடுத்துருக்காப்புல. நேற்று ஒருத்தங்க வந்து 79 97 நேற்று 79 97. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 97 அப்படியே திருப்பி வந்து கொடுத்துட்டாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வருது கணக்கில். என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது மாதிரி தான் கணக்கில் வருது. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் 770 வந்து கொடுத்துருக்காப்புல. வச்சுருந்தாப்புல ஒரு பிசியில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. 2 ஏழு டபுள் ஏழு வரும்னு எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி ஒரு ஏழு தான் வந்திருக்கு. நாளைக்கு ஒரு ஏழு வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் கணிப்பில் வருது மக்களே. உங்களுக்கு கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஓகே, அடுத்தபடியாக இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 சிங்கிள் ஷாட்டு கொடுத்துருக்காப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா 971 வச்சுட்டாப்புல. ஆனால் ஏபிபிசி போட்டிருந்தாப்புல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா 794 கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் ஏபிபிசி திருப்பி போட்டிருந்தா அவர் நியூஸ் சூப்பராக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அடுத்து மதியானம் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வந்து சிங்கிள் ஷாட்டில் 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஏ போர்டு கொஞ்சம் 3ஆம் நம்பர் எதிர்பார்த்துருக்காப்புல. நம்மளும் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் நேற்று கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி வரணும் எதிர்பார்த்தா அன்றைக்கி வரல.
ஓகே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வின்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட் வந்து காட்டலை, இவ்வளோ தான் எனக்கு காட்டுச்சு. ஓகே மாதிரி மறக்காமல் நம்ம வீடியோக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேலே மீண்டும் நாளைக்கான கசிங்களை சந்திப்போம். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சொல்லி அடிக்கிற மாதிரி ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த மெத்தட் நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆச்சுன்னா நான் வந்து சொல்லி நம்ம வந்து இந்த போர்டில் வந்து சொல்லி வின்னிங்ஸ் கொடுக்குறோம் இந்த மாதத்தில். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மீண்டும் நாளைக்கான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா?